வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களுடைய நடிப்புல புஷ்பா பார்ட் 1 தி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. So, அந்த ஒரு திரைப்படம் எல்லா மாதிரியுமே ஒரு நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, டீசர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதை நம்ம பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு சங்கி மங்கி உங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க வந்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த டீசரை பார்த்துட்டு ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா, பார்ட் 2க்கான லீடு செகண்ட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும் அந்த ஒரு லீடு. நம்ம அல்லு அர்ஜுனாவுக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் உள்ள நடுவுல நடக்கிற கிளாஷ் தான் பார்த்தீங்கன்னா பார்ட் 2. அந்த மாதிரி ரொம்பவே நல்லாவே வந்து செகண்ட் இன்டர்வல் அப்படின்னு போட்டு முடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு வேர் இஸ் புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீசருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டீசர் பார்த்து ரொம்ப பெருசாக தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீகராக வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்பையா வெறும் நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களை மட்டுமே வச்சு காமிச்சு முடிச்சிருந்தாங்க இந்த ஒரு டீசரை. ஸோ டீசர்னு சொல்ல முடியாது, ஒரு கிளிம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு, கிளிம்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த டீசரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருவிழா ஒண்ணு நடக்கிற மாரி காட்டுறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து நிக்கிற மாரி காமிக்கிறாங்க. இந்த ஒரு திருவிழா பார்த்தீங்கன்னா, ஜாகரா அப்படிங்கிற பேரு. இது பார்த்தீங்கன்னா, தெலுங்கு தேசங்கள்ல நெறைய கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாரி அந்த ஒரு செட்டுமே பார்த்தீங்கன்னா, நல்லாவே போட்டிருந்தாங்க. ரொம்ப ரியலா இருக்கிற மாரி நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அல்லு அர்ஜுன் வந்து ரிவீல் பண்றாங்க. அந்த ஒரு திருவிழால பார்த்தீங்கன்னா, ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த கெட்டப் போட்டு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் வராரு. ஸோ அந்த ஒரு கெட்டப் பார்த்தீங்கன்னா, ஒரு லேடீஸ் கெட்டப் மாரி தான் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இந்த அம்மன் சேலை இருக்கும்ல, அந்த மாரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம அல்லு அர்ஜுனனுக்கு அந்த ஒரு கெட்டப் நல்லாவே சூட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேற யாரும் பார்த்தா ட்ரோல் பண்ற மாரி அமைஞ்சிருக்கும். ஆனா இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாஸாவே இருந்துச்சு நம்ம அல்லு அர்ஜுனுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாரி அவர் அந்த நடக்கிற அந்த ஸ்டைலு, அவரோட பாடி ஃபிட்டுக்கு எல்லாத்துமே அந்த கரெக்டாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரிவீல் பண்ணும்போது ரொம்பவே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு திருவிழாலயே ஒரு சண்டை நடக்கிற மாரி காமிக்கிறாங்க. ஒரு 4 பேர நம்ம அல்லு அர்ஜுன அடிக்கிற மாரி காமிக்கிறாங்க. அது பார்த்து ஒரு மாரி அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு ஸ்டைலா அடிக்கிற மாரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அத அப்படியே கட் பண்ணி நம்ம ஹேப்பி பர்த்டே அல்லு அர்ஜுன் அப்படின்னு சொல்லி போட்டு, படத்தோட ரிலீஸ் டேட்டையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் இந்த ஒரு டீசர் பார்த்தீங்கன்னா, டீசர்ன்னு சொல்லவே முடியாது, கிளிப்ஸ் அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம். நம்ம அல்லு அர்ஜுன மட்டும் ரிவீல் பண்ணி ஒரு சின்ன கட்டுமே பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. ஸோ இந்த கட்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா இருக்கும். பேக்கிரவுண்ட்ல ஒரு மியூசிக், ஒரு சாங் இருக்க பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சீனுமே பார்த்தீங்கன்னா பேச்சு பொருளாமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த சீன் என்ன மாரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎஸ்பியோட மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. ஒரு மாரி அந்த சீனுக்கு ஏத்த மாரியும், அண்ட் அல்லு அர்ஜுனனுடைய மாஸ்க்கு தகுந்த மாரியும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் அடுத்தது அந்த படத்தோட ட்ரெய்லருக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எதையாச்சும் பகத் ஃபாசில் லெவல்ல காமிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்களும் இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணீங்கன்னா, கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க இந்த டீசர பார்த்துருந்தீங்கன்னா, உங்களோட ஒப்பீனியன் எதாவது கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சிங்கமங்கி ரிவ்யூ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான்.